ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, டெல்லி, பூனேன்னு சொல்லிட்டு 5 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 லொக்கேஷனில் உங்களை எந்த லொக்கேஷனில் வேணாலும் அவங்க அலோகேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபோட பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் எபோவ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் இமெயில் என்ட்ரு பண்ணி கண்டினியூன்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி அமேசானில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா மட்டும், ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகினுக்கு வந்துட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப் சொல்யூஷன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத், பெங்களூர், குருகிராம்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஜாவா, C++, பைத்தான் இந்த மாதிரி கோடிங் லாங்குவேஜஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SQL எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப் டெக்னாலஜிஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரபிள் ஷூட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 5th ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 ஸ்டெப்ஸில் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே கரெக்டானு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா IBMலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர், கோயம்புத்தூர், ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை, பூனே, சென்னை, பெங்களூர், கொச்சின், நியூ டெல்லி இந்த மாதிரி மல்டிபிள் லொக்கேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் அவங்க உங்களை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ரெகுலர் ஜாப் தான். இந்த ஜாபில் உங்களுக்கு எந்த ஒரு ட்ராவலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C++, ஜாவா, Node.js இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து என்ட்ரி லெவல் ஆஃப் கேம்பஸ் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2024 பேட்ச் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இல்லைனா டுவெல் டிகிரி, எம்எஸ்சி, எம்சிஏ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் சிஜிபியை வந்து 6 ஆர் அபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஐபிஎம்மில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ஐபிஎம் ஐடியை என்ட்ரு பண்ணி கண்டினியூன்னு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அண்ட் ஐபிஎம் ஐடின்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி உங்கள் ஐபிஎம் ஐடியை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகினுக்கு வந்து உங்கள் ஐடியை என்ட்ரு பண்ணி கண்டினியூன்னு கொடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.